ஐஐடி ஜாம் எக்ஸாம் இன்னும் 2-3 நாளில் இருக்குது. கம்மிங் சண்டே எக்ஸாம் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம எப்படி எழுதணும் எக்ஸாமை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறதுக்காக தான் மார்க் டெஸ்ட்டுக்கு எழுதி காட்ட போகிறேன் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக அட்டென்ட் பண்ண போகிறீங்க இல்லையா? அப்போ எப்படி இந்த எக்ஸாம்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அவுட்லைன் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மார்க் டெஸ்ட்டு டெமோ காட்ட போகிறேன் உங்களுக்கு. இல்லை பாருங்கள், ஐஐடி ஜாம் 2025 மார்க் டெஸ்ட்டுன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. இந்த முதல்ல வருது ஐஐடி டெல்லி தான் நம்மளுக்கு நடத்துகிறாங்க இந்த தடவை. இந்த மார்க் டெஸ்ட் ஐஐடி ஜாம் 2025 ஐஐடி டெல்லி. இதை வந்து முதல்ல அதான் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா எல்லா சப்ஜெக்டும் இருக்குங்க. இங்கே கிளிக்கு ஹியர் டு எல்லா சப்ஜெக்டும் இருக்குது. நம்ம மேத்தமெட்டிக்ஸை சூஸ் பண்ண போகிறோம். மேத்தமெட்டிக்ஸை சூஸ் பண்ணி இப்போ சைன்இன் கொடுத்த உடனே உள்ளே போயிடும். சைன்இன் கொடுத்து உள்ளே போனவுடனே எப்படி எழுதணும், என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு 3 hours டெஸ்ட்டு. calculator is available on the top right hand side of the screen. இது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். இது கால்குலேட்டர் அவைலபிளாக இருக்கும் அங்கேயே. நம்ம அந்த கால்குலேட்டர் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாக் வில் பி செட் அட் த சர்வர். நம்ம எழுத ஆரம்பித்த உடனே கிளாக் ஓட ஆரம்பிச்சிடும். நம்ம மணியை பார்த்துட்டே இருக்கலாம். அதில் கவுண்ட் டவுனில் மணி ஓடிட்டே இருக்கும். நம்ம அதை பார்த்து நம்ம எவ்வளோ டைம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிகிட்டே எழுதலாம். இந்த கொஸ்டின் பிளாலர் will be displayed on the right side of the screen will show the status of each question using one of the following symbols. இந்த ஒயிட் கலரில் இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஸ்டினை அட்டென்ட் பண்ணவே இல்லை. அடுத்தது கொஸ்டினை ரெட் கலரில் இருந்ததுன்னா நீங்கள் கொஸ்டினை பார்த்துட்டீங்க, ஆனால் இன்னும் ஆன்சர் பண்ணலை. அடுத்தது க்ரீன் கலரில் இருந்ததுன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணியாச்சு. அடுத்த வயலட் கலரில் இருந்ததுன்னா யூ ஹாவ் நாட் ஆன்சர் த கொஸ்டின் பட் ஹாவ் மார்க் த கொஸ்டின் ஃபார் ரெவ்யூ. நான் வந்து இதை பின்னால் பார்த்துக்கிறேன், கடைசியில் டைம் இருந்துச்சுன்னா இந்த கொஸ்டினை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரெவ்யூக்காக மார்க் பண்ணி வைக்கணும்னா அது வயலட் கலரில் இருக்கும். அடுத்தது யூ ஹாவ் ஆன்சர்டு த கொஸ்டின் அண்ட் மார்க்டு ஃபார் ரிவ்யூ. திஸ் வில் பி எவாலுவேட்டட். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து தெரியுது, ஓரளவு டவுட்டாக இருக்குது, இன்னொரு தடவை பார்த்தா நல்லது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஆன்சரை மார்க் பண்ணி வச்சுட்டு ரெவ்யூக்காக நம்ம வச்சு இது பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா கடைசி நேரத்தில் நம்மளுக்கு ரெவ்யூ பண்ண டைம் இல்லாட்டாலும் இந்த கொஸ்டின் ஒருவேளை கரெக்டாக இருந்ததுன்னா மார்க் அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த கொஸ்டின் எங்கே ஆன்சர் போட்டிருக்கீங்களோ அதை வந்து அந்த சிஸ்டம் வந்து அப்படியே அப்டேட் பண்ணி எடுத்துக்கும். நீங்கள் ஒன்றுமே மார்க் பண்ணலைன்னா தான் 4th ஆப்ஷனில் இருக்கும். 5th ஆப்ஷனில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அது கரெக்டாக தப்பான்னு தெரியலை, இன்னொரு தடவை பார்க்கணுங்கிறதுக்காக ரிவ்யூ பண்ணி வச்சுருக்கீங்க. ஒருவேளை அது உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா ஃபுல் மார்க் உங்களுக்கு அப்படியே கிடச்சிரும், நீங்கள் இது பண்ணாட்டாலும். ரைட் சைடு ஆரோவை பண்ணோன்னா அடுத்தடுத்த கொஸ்டின் வரும். லெஃப்ட் சைடை பண்ணினா முந்தின கொஸ்டின் கிடைக்கும். சரியா? யூ கேன் கிளிக் டவுன்வர்டு ஆரோ பண்ணிங்கன்னா நேவிகேட் டு த பாட்டம். இது அப்வர்டு போகும். இதுக்கு அடுத்தல சேவ் அண்டு நெக்ஸ்ட்டு. மார்க்கு சேவ் அண்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரில் வந்துடும். அடுத்த கொஸ்டின் ஓப்பன் ஆயிரும். மார்க் ஃபார் ரெவ்யூ அண்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அந்த வயலட் வித் க்ரீன் வரும். அது வந்து நீங்கள் ஒருவேளை கடைசியில் ரெவ்யூ பண்ணாட்டாலும் அது அப்படியே சப்மிட் ஆயிரும். கொஸ்டின் பேப்பர் மொத்தத்தையும் பார்க்கணுன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை வச்சு பார்த்துக்கலாம். இதில் செக்ஷன் ஏல வந்து நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஏதாவது தப்பு இருக்குது ரெவ்யூ பண்ணும்போது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிளியர் ரெஸ்பான்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கொடுத்து கிளியர் ரெஸ்பான்ஸ் அதை ஏற்கனவே என்ன போட்டிருக்கீங்களோ அதை அழிச்சு விட்டுட்டு புதுசாக நம்ம போட்டுட்டு அதுக்கு பிறகு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்து நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். அடுத்தது எம்எஸ்கியூ அட்டன் பண்ணும்போது நீங்கள் 1 or more ஆன்சர்ஸ் இருந்ததுன்னா அதில் வந்து நீங்கள் எத்தனை வேணாலும் கிளிக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் அங்கே இருக்கும். இதுலேயும் நீங்கள் வந்து கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுத்து பண்ணிக்கலாம். கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுத்து சேஞ்ச் பண்ண பிறகு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்து உள்ளே போகணும். இப்போ நான் இதெல்லாம் சொன்னது எல்லாத்தையுமே நான் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அப்போ உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிச்சிடும். இது இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு இந்த பாருங்கள் கொஸ்டின் ஓப்பன் ஆகிடுச்சு. கொஸ்டின் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னோடனே ஐ ஆம் ரெடி டு பிகின் அப்படிங்கிறத கொடுத்தோடனே நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், கொஸ்டின் வந்து ஓப்பன். ஐ ஆம் ரெடி டு பிகின்.
கொஸ்டின் வந்து நம்மளுக்கு இப்படி ஓப்பன் ஆயிரும். கொஸ்டின் ஓப்பன் ஆன உடனே நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்ன ப்ரொசீஜர் படி ஒரு கொஸ்டினாக இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட் ஹேண்டு சைடு டாப்பில் 179 நான் கொஸ்டினை அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ நம்மளுக்கு கொஸ்டின் டைம் லிமிட் வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. 179.49 இப்படி ஓட ஆரம்பிச்சிடும். நான் இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினை கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த இருக்க ஆன்சர் 4 ஆன்சர் இருக்குது. நான் சி அப்படின்னு ஆன்சரை மார்க் பண்ணிட்டேன். சேவ் அண்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன்னா இது என்ன ஆயிரும்னு பாருங்கள். இங்கே ப்ளூ கலரில் வந்துடும். செகண்ட் கொஸ்டின் ஓப்பன் ஆயிரும். இப்போது நீங்கள் வந்து நான் வந்து அடுத்தது எனக்கு செகண்ட் கொஸ்டின் தெரியலை அல்லது நான் வந்து மார்க் ஃபார் ரெவ்யூ அண்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்க போகிறேன். அப்போ இப்போ ரெவ்யூ அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுக்கணுன்னா வெறுமனே ரெவ்யூ அண்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். மார்க் ஃபார் ரெவ்யூ அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். மார்க் ஃபார் ரெவ்யூ அண்ட் நெக்ஸ்ட்டு இப்படி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. அது ரெட் கலரில் இருக்கும். நீங்கள் ஆன்சர் பண்ணலை, ஆனால் என்ன செஞ்சுருக்கீங்க இப்போ வந்து ஆன்சர் பண்ணாமல் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். வயலட் கலரில் இருக்குது. இப்போ இந்த கிளியர் ரெஸ்பான்ஸ் நான் கொடுக்குறேன். ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் டு செகண்ட் கொஸ்டினை நான் எடுத்துக்கிறேன். செகண்ட் கொஸ்டினை எடுத்துகிட்டு நான் கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்றேன். அப்போ ரெட் கலரில் வந்துருச்சு. நான் இப்போ வந்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பி தான் ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை பி தான் ஆப்ஷனாக இல்லையா அப்படின்னு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் மார்க் ஃபார் ரெவ்யூ அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். அப்போது வயலட் கலர் அதுக்குள்ளே ஒரு க்ரீன் கலர் வந்துடும். சரியா? அப்போ இப்போ நம்ம வந்து செகண்ட் கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டோம். செகண்ட் கொஸ்டினில் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கோம், ஆனால் அதை இன்னொரு தடவை ரிவ்யூ பண்ணால் நல்லது அப்படின்னு மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்படி நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோன்னா ஒருவேளை கடைசி நேரத்தில் நம்மளுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு நேரம் இல்லாட்டினாலும் கூட அது என்ன ஆயிரும்னா ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆயிரும். நீங்கள் என்ன ஆன்சர் போட்டிருக்கீங்களோ அதுதான் ஆன்சர்னு அது கன்சிடர் பண்ணிக்கும். நீங்கள் ரிவ்யூ பண்ணாட்டாலும் கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ தேர்டு கொஸ்டின் எடுத்திருக்கோம். தேர்டு கொஸ்டின் எனக்கு ஆன்சரே தெரியலை, ஒன்றுமே தெரியலை, நான் கடைசியில் தான் பார்க்கணும் அப்படின்னா மார்க் ரிவ்யூ அண்டு நெக்ஸ்ட். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கோம், ஆனால் இன்னொரு தடவை செக் பண்ணணும். தேர்டு கொஸ்டின் நான் ட்ரை பண்ணவே இல்லை. நான் என்ன செய்ய போகிறேன், திரும்ப தான் ஒர்க் பண்ணி பார்க்க போகிறேன். அது வந்து இந்த மாதிரி இப்போது நான் வந்து கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுத்து மாற்றணுன்னா மாற்றிக்கலாம். செகண்ட் கொஸ்டின்லையே இப்போ இந்த செகண்ட் கொஸ்டின் எடுத்திருக்கேன். நான் கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு நான் இப்போ ஏற்கனவே பிஏ செலக்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா இல்லை சி தான் அப்படின்னா சின்னு கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், மாற்றிக்கலாம். இப்படி கொடுத்த பிறகு இந்த கன்ஃபார்மாக ஆன்சர் சரி அப்படின்னு தோணிடுச்சுன்னா சேவ் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்து நம்ம என்ன செய்திடலாம், அடுத்தடுத்துக்கு போயிடலாம். சரியா? அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். இதுதான் நம்மளுக்கு வந்து மெத்தடு. இப்போ நான் வந்து செக்ஷன் ஏ எழுதிட்டுருக்கேன். எனக்கு செக்ஷன் ஏல நிறைய கொஸ்டின் தெரியலை, இல்லைனா நான் எடுத்த உடனே செக்ஷன் பி தான் எழுத போகிறேன் அப்படின்னா எந்த செக்ஷன் வேணுமோ அந்த செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ செக்ஷன் பியில் கொஸ்டின் நம்பர் 1 வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இல்லை நான் செக்ஷன் சி எடுக்க போகிறேன், ஃபஸ்ட்டு NAT தான் எனக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னா இந்த இருக்குது செக்ஷன் சி ஈஸியாக ஓப்பன் ஆயிரும். இதே மாதிரி தான் கிளியர் ரெஸ்பான்ஸு, மார்க்கு ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் என்ன செஞ்சிடலாம், ஒர்க் பண்ணி பார்த்துடலாம். சரியா? இதில் முழு கொஸ்டின் பேப்பரையும் நான் இதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது. இது வரைக்கும் கொஸ்டின் டைப்பு NAT மார்க் ஃபார் கரெக்ட் ஆன்சர் 1, நெகட்டிவ் மார்க் 0, ஆன்சர்டு, நாட் ஆன்சர்டு இப்படியெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சிடலாம், எதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் ஒர்க் பண்ணலை அப்படிங்கிறது கடைசியில் நம்மளுக்கு என்ன செய்யும், காட்டும். இப்போ ஸ்க்ரோல் டவுன் பண்ணணுன்னா இதை பண்ணிக்கலாம், இந்த ஸ்க்ரோல் அப்பு பண்ணணுன்னா இதை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எந்த கொஸ்டின் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கொஸ்டினை செலக்ட் பண்ணி கூட நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். சரிதானா? இப்படி நிறைய எல்லா ஆப்ஷன்ஸுமே அங்கே இருக்கும். ஃபுல் கம்ப்ளீட் கொஸ்டின் இந்த பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் மார்க்ஸ் இதில் ஏ எடுக்கணும் நான் எடுக்கலாம், பி எடுக்கணும்னா எடுக்கலாம், எது வேணாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். சரிதானா? இந்த மாதிரி நம்ம இதை வந்து நம்ம ஒர்க் பண்ணி நம்ம அடுத்தடுத்துக்கு போய்கிட்டே இருந்தோம்னா கடைசியில் ஒருவேளை டைம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் ரஷ் பண்ணிகிட்டே இருந்தீங்க, எழுதி முடிக்கலை அப்படின்னா கூட உங்களுக்கு கட்டாயமாக என்ன செய்யும், திரும்ப ஒரு தடவை ஒர்க் பண்ணுறதுக்கான திரும்ப ஒரு தடவை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பார்க்காட்டினாலும் கூட அந்த வயலட் வித் ப்ளூவில் இருந்தால் கூட அது சப்மிட் ஆயிரும். இல்லை நீங்கள் சப்மிட்டே பண்ணணுன்னாலும் 3 hours கழித்த உடனே ஆட்டோமேட்டிக்காகவே இது என்ன ஆயிரும், சப்மிட் ஆயிரும். சரிதானா? இதுதான் நம்மளுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் எப்படி மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்குறது அப்படிங்கிறது இதுதான்.
இதான் வந்து இதை வந்து நீங்கள் வந்து இன்னும் எவ்வளோ டைம் இருக்குது அப்படின்னு இந்த இடத்துல காட்டிகிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் ப்ரொஃபைல் என்னன்னு பார்த்துக்கலாம். இதில் உங்களுடைய மோர்னு இருக்குது பாருங்கள். இதில் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்த கொஸ்டின் பேப்பரையும் மொத்தமாக பார்க்கணும் அப்படின்னா இந்த இருக்குது கொஸ்டின் பேப்பர் மொத்த செக்ஷன் ஏலேருந்து டி வரைக்கும் மொத்தமாக. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும், வந்த உடனே கொஸ்டின் ராங்கா ரைட்டான்னு நம்ம பார்க்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் பார்த்தீங்களா. அப்படின்னாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த இடத்துல ஃபுல் கொஸ்டினையும் நம்ம என்ன செஞ்சிடலாம், பார்த்துடலாம். சரிதானா? இப்படி நம்ம என்ன செய்திடலாம், இந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த இதுபடி நம்ம என்ன பண்ணிடலாம். இப்போ நான் ஃப்ரண்ட்டில் பேக்கு கொடுத்து முன்னால் வந்துட்டேன். இப்போ நீங்கள் வந்து திரும்ப லாகின் பண்ணி போகணுன்னாலும் போய் நம்ம என்ன செய்யலாம், இதை கரெக்டாக இப்படியே நம்ம போட்டுகிட்டே வரலாம். இதை வந்து இந்த இதில் போய் இன்றைக்கி ஒரு மார்க் டெஸ்ட் எழுதி பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். சும்மா பார்க்குறத விட நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, எழுதி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், திரும்ப நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இல்லை வெளியே போய்ட்டு திரும்ப ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன செய்யுது, பழையபடி 1லேருந்து டைம் காட்டிகிட்ருக்கு. இருந்து 1லேருந்து டைம் காட்டிகிட்ருக்கு. அதனால் எந்த செக்ஷன் வேணாலும் எடுத்து எழுதலாம், எந்த கொஸ்டின் வேணாலும் எடுத்து இந்த இருக்குது பாருங்கள், கால்குலேட்டர் இந்த இருக்குது. கால்குலேட்டரில் நீங்கள் என்னென்ன மாதிரி டிகிரி ரேடியனாக கன்வெர்ட் பண்ணுறது, இது வந்து உங்களுக்கு இந்த சயின்டிஃபிக் கால்குலேட்டர் ரெடியாக இருக்குது. இதில் நீங்கள் எந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் போடணுமோ போட்டுட்டு அதை செலக்ட் பண்ணி நீங்கள் ஆன்சர் போட்டுக்கலாம். இந்த கால்குலேட்டரையும் ப்ரொவைட் பண்ணது வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். கால்குலேட்டர் இந்த இருக்குது கால்குலேட்டர் இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டாப்பில் கால்குலேட்டர் இருக்குது. இதில் நம்மளுக்கு இப்படி இந்த இதில் போய் பார்த்தீங்கன்னா மோர்னு இருக்குது. இதை டச் பண்ணிங்கன்னா இதில் ஃபுல் கம்ப்ளீட் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. இந்த மாதிரி நம்ம எது வேணுமோ அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கிளிக் பண்ணி ஆன்சர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப அந்த கொஸ்டினை ரெவ்யூ பண்ண வேண்டியது இருக்காது. நிச்சயமாக எனக்கு எம்சிக்யூலலாம் ரொம்ப கன்ஃபார்மாக ஆன்சர் தெரியுங்கிற இடத்துல நம்ம என்ன செய்யலாம், சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டே இருக்கலாம். இல்லை எல்லாத்துலேயுமே நீங்கள் மார்க் ரெவ்யூ ஃபார் நெக்ஸ்ட்டு அப்படின்னு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னாலும் கடைசியில் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு டைம் இருக்காது, டென்ஷன் ஆகிடும். அதனால் ஏற்கனவே நான் எக்ஸாம் ஹாலில் என்ன மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணணும், என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது விஷயமா நேற்று ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதை பார்க்கலன்னா பாருங்கள். இதே மெத்தடு தான் கேட்டும் இதுவும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட அடுத்தடுத்த நாள் எக்ஸாம் இருக்குது இல்லையா, 1 2 கேட் எக்ஸாம் இருக்குது. இது வந்து 2ஆம் தேதி இருக்குது. அதனால் இதே மெத்தடு தான் நம்மளுக்கு என்னது கேட்டு ஐஐடி எக்ஸாம் ரெண்டுத்துக்குமே மார்க் டெஸ்ட் இதே மாடலில் நீங்கள் எழுதி பார்த்துருங்க. கட்டாயமாக ஒரு தடவை எழுதி பாருங்கள். யாரெல்லாம் எழுதி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட கான்ஃபிடென்ட்டாக நம்மளுக்கு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். சரிதானா? இந்த சேனல் இந்த வீடியோ நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிற கட்டாயமாக லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஐஐடி எக்ஸாம் கேட் எழுதுகிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து ஐஐடி ஜாம் மேத்தமெட்டிக்ஸுக்கு ஆன்லைன் மோடில் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்க, அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். 2026க்கான பேட்ச்சு புதுசு பேட்ச் இப்போ ஜனவரியில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஜாயின் பண்ணால் தான் 2026 ஃபெப்ரவரியில் எக்ஸாம் எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும். மினிமம் 1 மந்த் கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அதனால் கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்ததுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர்ந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஜாயின் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட கம்ஃபர்டபுளாக நல்லா படிக்கலாம். அதனால் அந்த மாதிரி சேர்ந்து ஜாயின் பண்ணுங்கள். மார்க் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.